ட்ரம்ப் வந்து குறைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு இந்திய அரசும் அடிபணிஞ்சிருக்குல்ல. இது அடிப்பணிங்கிறதுலாம் பெரிய வேர்டு. இது எப்படி அடிப்படை? இது வந்து வியாபாரங்கிறது நெகோசியேஷன். நீங்கள் ஒரு கத்திரிக்காய் கடையில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு நாடை நடத்துறதுக்குங்க. நிறைய பிரச்சனை. இப்போ ரஷ்யாவோட உடன்பட்டோம் உக்ரைன் வார் இருக்கும்போது, அப்போ வந்து உக்ரைனுக்கு எகென்ஸ்டாக நம்ம இல்லை. ரஷ்யாவோட ஃபியூவல் பாலிசி அப்போ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தோம். யாரோட ரிஸ்க் எடுத்தோம்? இதே அமெரிக்காவோட நம்ம ரிஸ்க் எடுத்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு முரசொலிமாறன் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கும்போது 100 கோடி ரூபாய்க்கு மேலே யார் டெண்டர் போகணும்னாலும் பிளானிங் கமிஷன் பர்மிஷன் ஆகணும். பந்து சார்ட்ட போய் உட்காந்துட்டு நடத்துகிறவருக்கு என்னென்னா நிறைய பிரச்சனை. இதுக்கிடையில் பஞ்சாபில் ஃபார்மர் ப்ராப்ளம், காலிஸ்தான் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம். இந்த போய்ட்டு மணிப்பூர் ப்ராப்ளம். என்னோட நம்பிக்கை என்னென்னா, இப்போ அக்ரி இண்டஸ்ட்ரியோட க்ரோத் ஆன் எக்ஸ்போர்ட் வந்து 2030 நம்ம லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும் வேர்ல்டு வைடு. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, எல்லா ஸ்டேட்டுமே ஈக்குவலாக வளர்ந்தால் தான் என்ன ஆகும்னா, இந்த இமிகிரண்ட் டு த ஸ்டேட்டு குறையும். அந்தந்த ஸ்டேட்லேருந்து இமிகிரண்ட் மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, லோக்கல் பீப்புளுக்கு வேலை குறைஞ்சி. இப்போ நம்ம குறைச்ச ரூபாய்க்கு பீகார்லேருந்து ஆளில் வேலைக்கு எடுத்துகிட்டு வந்தால் இங்கே படித்த பையனுக்கு வேலை கிடைக்கல. இவன் இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெபிசிட்ஸ் எல்லாம் சரி பண்ணி சர்ஃபேஸ் டவுன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, எல்லா ஸ்டேட்டுமே ஏதோ ஒரு ப்ராசஸில் க்ரோத்துக்கு வரணும். எல்லோ பெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில பார்வையாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ பிஜேபி பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி ஒரு விஸ்வகர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விஸ்வகர்மான்றவங்க ஒரு சுப்ரீம் பவராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்க தன்னுடைய நாட்டு மக்களுடைய பிரச்சனையை வந்து வெளிநாட்டில் பேசுகிறதும், அதாவது இப்போ ட்ரம்ப்பை மீட் பண்ணிட்டு வந்தபோது கூட என்னன்னா, ரெசிப்ரோக்கல் டேக்ஸஸோ இல்லை டேரிஃப்ஸோ ட்ரம்ப் வந்து குறைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு இந்திய அரசும் அடிபணிஞ்சிருக்குல்ல. இது அடிப்பணிங்கிறதுலாம் பெரிய வேர்டு. இது எப்படி அடிப்படை? இது வந்து வியாபாரங்கிறது நெகோசியேஷன். நீங்கள் ஒரு கத்திரிக்காய் கடையில் கூட நீங்கள் நெகோசியேட் பண்ணி வாங்கும்போது அவங்க உங்கள்கிட்ட அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அடிபணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தமா? இட்ஸ் எ ட்ரேடு சார். இட்ஸ் எ ட்ரேட் பாலிசி. 2 கண்ட்ரியோட பொருளாதாரத்துக்கு எது லாப நஷ்டம்னு ஒன்று அப்படி பார்த்தா $500 பில்லியன் இப்போ முடிவு பண்ணி வந்திருக்காரு மோடிஜி. அது என்ன லாஸா உங்களுக்கு? இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் ஃபியூவலில் நேற்று கூட பேசியிருக்காரு, ட்ரம்ப் பேசியிருக்காரு. இன்னொரு மீட்டிங்கில் பேசும்போது கூட இந்தியா எங்கள்கிட்ட வந்து கேஸ் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு நாடை நடத்துறதுக்குங்க. நிறைய பிரச்சனைக்கு. இப்போ ரஷ்யாவோட உடன்பட்டோம் உக்ரைன் வார் இருக்கும்போது, அப்போ வந்து உக்ரைனுக்கு எகென்ஸ்டாக நம்ம இல்லை. ரஷ்யாவோட ஃபியூவல் பாலிசி அப்போ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தோம். யாரோட ரிஸ்க் எடுத்தோம்? இதே அமெரிக்காவோட நம்ம ரிஸ்க் எடுத்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் எடுத்துகிட்டு வந்தோம். குறைச்ச ப்ரைஸ்க்கு வாங்கினோம். ஏன்னா நமக்கு இப்போ என்ன தேவையாக இருக்குன்னாங்க, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாடை வந்து வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நான் பல தடவை சொன்னபடி இந்த அமிர்த காலம் 2047 இதெல்லாம் நான் நிறைய பேசிட்டேன். அந்த கான்செப்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 20 லட்சம் 18 லட்சம் 15 லட்சம் இருந்த பொருளாதாரத்தை இன்றைக்கி 50 லட்சம் கோடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் மோடிஜி. ஒரு அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 10 இயர்ஸில். எவ்வளோ எங்கேருந்து லீப் ஃப்ராக் ஜம்ப்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பெரிய ஜம்ப் பண்ணியிருக்காரு. 50 லட்சம் கோடியோட வரவு செலவுக்கு வந்துருச்சு நம்மளோட நிதிநிலை அறிக்கை. சரி, நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும்போது எப்போதுமே ஒரு அரசாங்கம், நான் ஒரு குறிப்பிட்ட காலம் அரசாங்கத்தோட பின்புலத்தில் இருந்ததுனால எனக்கு சில அதில் இருக்க நல்லது கெடுதல்லாம் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாது. இப்போ இருக்க புது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய சரித்திரம் தெரியாது. புது அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். பிளானிங் கமிஷன் வந்து பந்துன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்தில் ஒரு முரசொலிமாறன் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கும்போது 100 கோடி ரூபாய்க்கு மேலே யார் டெண்டர் போகணும்னாலும் பிளானிங் கமிஷன் பர்மிஷன் ஆகணும். பந்து சார்ட்ட போய் உட்காந்து பேசுகிறது. ஃபினான்ஸ் மினிஸ்டரில் அவர் ஒரு தனி டிவிஷன் இருந்தார் பிளானிங் கமிஷன். அவங்கள்ட்ட போய் அப்ரூவல் வாங்கணும். 100 கோடி ரூபாய்க்கு மேலே போனால் பிஹெச்எல் மாதிரி அன்றைக்கி இருந்த கம்பெனி பவர் ப்ரொடக்ஷன் போகும்போது அவங்களுக்கு 800 கோடி 1000 கோடிக்கு குறைஞ்சி ப்ராஜெக்டே பண்ண முடியாது, டெண்டர் விடவே முடியாது. அந்த காலகட்டத்தில் 100 கோடினாவே அங்கே போய் நிற்கணும். இதை மனசில் வாங்கிக்கிட்டு முரசொலிமாறன் அவர்கள் அவங்க தீர்க்கமாக அந்த நேரத்தில் வேலை பார்த்து அதை யூனிட் ஆஃப் ஃப்ரெண்டு கவர்மெண்ட்டில் அதை உடைச்சி அந்த சிஸ்டத்தை மாற்றி நவரத்னான்னு ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தார். அந்த நவரத்னா ஸ்கீமில் 9 கம்பெனிகள், அதாவது என்டிபிசி, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி பிஹெச்இஎல்,
இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாரும் இனிமேல் டெண்டர் போகிறதுக்கு 100 கோடி ரூபாய்க்கு போய் இந்த டெண்டர் போய் 100 கோடி ரூபாய்க்கு போய் அவங்க அப்ரூவல் ஆகி வரதுக்குள்ளே அந்த டெண்டரோட காஸ்ட்டே கூடிரும். அந்த பர்ச்சேஸ் லெவல் ஆஃப் காஸ்ட்டே வேர்ல்டு வைடாக ப்ரைஸ் வாயிரும். டாலரோட ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இண்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுக்கிறது எந்த இப்போ அது மாதிரி ஒரு முன் யோசனை எடுத்து பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க இருக்கும்போது இப்போ சாம் பெட்ரோட இருந்த காலத்தில் எஸ்டிடி ஐஎஸ்டி கொண்டுறதுக்கு வேணுங்கிற லிங்க் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்க அவங்களோட நாலேஜில் ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி காமர்ஸ் மினிஸ்டரில் அவர் இருக்கும்போது ஸ்பெஷல் எக்கானமி ஜோன் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது வந்து ஸ்பெஷல் எக்கானமி நாகநேரிக்கும் பொசித்ராவுக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்க ஏதாச்சும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் ரோடு எடுத்துகிட்டு வந்தார். வாஜ்பாய் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்தாங்க. ஆமாம், இவர் மோடிஜியோட நான் இந்த 10 வருஷமாக அவரை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுனால எனக்கும் ஒரு தொழில் ரீதியாக ஒரு ரொம்ப ஆண்டுகள் இருந்ததுனால அவரோட பார்வையில் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவர் எதை வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கார். இதை முக்கியம் வந்தது போனால் எடுத்தோன்னே டாய்லெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணார். ஹைஜீன்னு தான் ஆக்டிவிட்டி பார்த்தார். ஏழை பெண்களுக்கு வர அதில் இருக்க ஒரு கொடுமையான கஷ்டத்தை தீக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எடுத்தார். அதில் 12 கோடி டாய்லெட் மேலே பண்ணார். அப்புறம் ஜல்ஜீவன், வீட்டுக்கு வீடு தண்ணி போகணும். வீட்டுக்கு தண்ணி போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி தூக்கிறதுக்கு போயிட்டு வர்றது கால அவகாசம் போகும்போது அவங்கள உழைக்கிறதோட நேரம் கம்மியாகுதுன்னு சொல்லி பெண்களுக்கு உழைப்புக்கு நேரம் வேணுங்கிறதுக்காண்டி பைப்பு கொடுத்தாரு. இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் மைக்ரோ லெவல் டீட்டெயில், இந்த நியூவான்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூவான்சஸில் ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீஷன் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நாடை எடுத்து நடத்துகிறவருக்கு என்னென்னா நிறைய பிரச்சனை. இதுக்கிடையில் பஞ்சாபில் ஃபார்மர் ப்ராப்ளம், காலிஸ்தான் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம், இந்த போய்ட்டு மணிப்பூர் ப்ராப்ளம். அதாவது அரசியல் ரீதியாகவே நிறைய பிரச்சனைகள் ஒரு பாரத பிரதமருக்கு உண்டு. அவங்களோட கட்சி ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளங்கள் உண்டு. நிர்வாகத்திலையும் நிறைய ப்ராப்ளம் உண்டு. சில ஆஃபீஸரை நம்பி அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அந்த ஆஃபீஸர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில அரசியலில் சில பேர் நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அவங்க சரியாக பண்ணுவாங்க. இப்படி எல்லா விதத்துலையுமே ஒரு நிர்பந்தத்திலேருந்து அவர் ஒரு மூணை செயல்பட்டு எல்லாரும் அவரோட ஒய்ஃபை கனெக்ஷன் மாதிரி எல்லா லிங்கும் அவர்கிட்ட போய் அது ப்ராசஸ் ஆகி ஒரு முடிவு எடுத்து போகணுங்கிற அமைப்பில் நம்ம இருக்கிறோம். தோ வி ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள் ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாலுமே டிசிஷன் எடுக்கும்போது அவரோட ஒப்புதல் இல்லாமல் டிசிஷன் எடுக்கிறது இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சிரமம். அந்த லீடர்ஷிப்பில் அவர் இருக்கார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்களே வீடு வாங்குறீங்க, வாங்கினா பைக் வாங்குவீங்க, அப்புறம் தான் கார் வாங்குவீங்க, அப்புறம் வீடு கட்டுவீங்க. இது மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஒரு இத்தனை 10-15 லட்சம் கோடி இருந்ததை போய் 50 லட்சம் கோடிக்கு எடுத்துகிட்டு வந்து அவர் விடுறதுக்கு அவரால் முடியும் போது இந்த நாடை வல்லரசு நாடாகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்மளோட உலக பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு வரணும்னு முயற்சி பண்ணுறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. சார் உங்களுக்கு தெரியும் சார், இப்போ ட்ரேட் சர்ப்ளஸ்ன்றது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான எக்கனாமி கூட ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குன்னா அது யூஎஸ்ஏ தான். ஆனால் நம்ம அப்படியே சைனா கிட்ட பார்த்தோங்கன்னா ட்ரேட் டெபிசிட் இருக்குது. அப்படின்னும் போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து இந்தியாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து டெபிசிட், அவங்களுக்கு வந்து டெபிசிட்டாக இருக்குது. ஸோ இதை குறைக்கிறதுக்காக நாங்கள் டேரிஃப்ஸ் குறைக்க வேண்டியது இந்தியா கூட நாங்கள் பேச்சுவார்த்தை. ஆனால் இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்குல்ல சார் யூஎஸ்ஏலேருந்து. இந்தியாவுக்கு வந்து யூஎஸ்ஏலேருந்து ஒரு சின்ன இது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட்டு சைனாவில் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரிய லெவல் ஆஃப் ஆர்மி லெவலில் தான் பல்க் பர்ச்சேஸில் வேல்யூ நல்ல அதிக வேல்யூ உள்ள பர்ச்சேஸ் வேணால் நம்ம அமெரிக்காலேருந்து வாங்குவோம். ஆனால் க்யூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதோட க்யூமுலேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சைனா நமக்கு நிறைய, அதனால தான் இப்போ வந்து சிப்செட் பண்ணுறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டோட ஒரு ஃபெயிலியர் தான், இதை நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, மேக் இன் இந்தியாவோட பர்பஸ் வேறங்க. அதாவது மேக் இன் இந்தியாவோட பர்பஸ் இந்த பாருங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகளுக்கும் காமனான ஒரு விஷயம். எல்லா நாட்டுக்கும் எந்த நாடுமே இம்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே இம்போர்ட்டட் தான். அவங்க சாப்பிட்ற ரைஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அங்கே எதுவுமே கிடையாது, எந்த ரிசோர்ஸுமே கிடையாது. அதை அழகாக எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னா, அதுக்கு வேணுங்கிற டூரிசம் இன்கம்மை பில் பண்ணி அதை வச்சு டெபிசிட் இல்லாமல் ரன் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. அதுக்கு ஏர்போர்ட் பண்ணியிருக்காங்க, பிளேன் அவ்வளோ வாங்கியிருக்காங்க. 38 வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் 38 பிளேன் வச்சுருக்காங்க. அவங்க தானே அவ்வளோ ஹையஸ்ட் ஃப்ளீட் சர்வீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கிற நாடே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம். இங்கே இந்தியாவில் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, இவ்வளோ ஹியூமன் கேபிட்டல் இருக்குது, இதை வந்து நம்ம வேர்ல்டுக்கே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின். இல்லை, ஐ அக்ரி வித் யூ. ஏன்னா நம்ம நாட்டோட பெரிய பின்னடைவு என்னன்னா, இந்த 60 ஆண்டுகளாக வந்து இந்த காங்கிரஸோட ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட விஷன் கிடையாது.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த அன்னாடங்காட்சிகள்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு இணங்க அன்னாடங்காட்சிகள ஒரு அரசாங்கத்தை நடத்தும். அன்னன்னைக்கு பிரச்சனை வருதோ, இன்னைக்கு அரசியல் பிரச்சனை அரசியல்ல ஹேண்டில் பண்றது. இன்னைக்கு பொருளாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. இன்னைக்கு ஹோம்ல வந்து இன்டர்னல் ப்ராப்ளம், நக்சல் ப்ராப்ளம், இப்படி ஒவ்வொன்று அப்பப்போ என்னென்னலாம் ஒரு சேலஞ்ச் வருதோ அந்த சேலஞ்சை மீட் பண்ண மாதிரி ஒரு அரசாங்கம் தான் பண்ணாங்க. அவர் மன்மோகன் சிங் ஒருத்தர் தான் வென் ஹி வாஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் விஷனரியா, ஓரளவுக்கு விஷனரியா நம்மளோட டெபிசிட்டை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்போர்ட்டை கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி கோல்டை போய் அடமானம் வச்சு, அதனால் வந்து நம்மளோட கோல்டு அடமானம் வச்சு அந்த கோல்டு அதிகமாக இருந்ததுனால கரன்சி விலையை கூட இருந்ததுனால கரன்சி விலையை குறைச்சி, அப்போ வந்து டாலரோட ப்ரைஸ் வந்து 16 ரூபா இருந்தது. நான் 16 ரூபாய்க்கெல்லாம் அமெரிக்கா போயிருக்கேன். 36 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தார், 37 ரூபாய்க்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ 80 ரூபா வந்தது. அப்போ அது வந்ததுனால தான் நமக்கு டெக்ஸ்டைலோட எக்ஸ்போர்ட்டு க்ரோ ஆச்சு. அமெரிக்காவுக்கு நிறைய டெக்ஸ்டைல் போச்சு. ஏன்னா டாலரோட ப்ரைஸ் குறைய நமக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும் போது நமக்கு வந்து லாபம் ஜாஸ்தியாகும். அப்போ தான் நம்ம கம்பீட்டிங்காக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் அவர் ஒரு மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் விஷனரியாக ஒரு ஃபோர்சைட்டில் வந்து ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணது ஓரளவுக்கு அவர். இந்த கவர்மெண்ட், எங்கள் கவர்மெண்ட், பாரதிய ஜனதா கவர்மெண்ட் மட்டும்தான் 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன அதே ஒரு சாதனையை நான் சொல்கிறேன். ஐஃபோனும் ஒரு தெரியும் எத்தனை ட்ரில்லியன், $3 ட்ரில்லியன் கம்பெனி. பல நாடுகளோட பொருளாதாரமே அது கிடையாது. ஒரே ஒரு கம்பெனி $3 ட்ரில்லியன் கம்பெனி. அவ்வளோ பெரிய கம்பெனியோட ப்ரொடக்ஷன் இத்தனை நாள் ஃபாக்ஸ்கான் சைனால தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அவர் மோடிஜி வந்த பிறகு, அவர் முன்னெடுத்தத பிறகு தான் இன்னைக்கு மேஜர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐஃபோன் வந்து கோவிட், நமக்கு அதிர்ஷ்டவசமாக நமக்கு கோவிட் வந்ததுனால அமெரிக்கனோட மாறுபாடு கருத்து வந்தது. நம்ம கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம நாட்டுக்கு எடுத்து வந்து இன்னைக்கு அவங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமை பேசுறாரு. இன்னைக்கு 80,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு. இது யாரால வந்தது? மோடிஜியால வந்தது. மோடிஜியோட இணக்கம் டீம் குக்கு கிட்ட போய் பல தடவை பார்த்து பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, ஒரு பாரத பிரதமருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்க பாரத பிரதமரா நீங்க நம்பிக்கை கொடுத்துடலாம், ஆனா ரிசோர்ஸா நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, அங்கே வேலைக்கு வரவங்க திருடாம பண்ணாம போற இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில். அவன் ஒரு கம்பெனி, ஃபாக்ஸ்கான் கம்பெனி ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு தொழில் பண்ண போறான்னா, அவன் வெறும் உங்களோட பிரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டர் முகத்தையோ அவங்களோட குட்வில்லை மட்டும் பார்க்க முடியாது. அவங்க நிறைய திட்டங்கள் பார்க்கணும். ஸ்பெஷல் எக்கானமி ஜோன் பண்ண பிறகு கூட அவங்க சிதம்பரம் வந்த பிறகு ஒரு பிரச்சனை இருந்தது. ஓபியு கொடுக்காம வச்சிருந்தார். ஓவர்சீஸ் பேங்கிங் யூனிட்னு எஸ்இசெட்டுக்குள்ள கொடுக்கணும். அதை அவர் கொடுக்காம வந்து அப்புறம் லேட்டர் போயிட்டு தான் அவரே கொடுத்தார். ஓபியு இல்லாமல் நீங்கள் அந்த ஊர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அட்டானமஸாக ஒரு வெளிநாடு மாதிரி உள்ளே வச்சுருக்கீங்க. ஆனால் வெளிநாட்டில் டாலருக்கு வந்து நீங்கள் வெளியில் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வாங்கணும், உள்ளே போய் கொடுக்கணும்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸில் எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும்? இதை மாற்றுறதுக்கு ஓபியு வரணும். கரெக்டாக ஓபியு வந்து அவங்க ரொம்ப லேட்டர் போயிட்டு தான் கொடுத்தாரு. இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்ததை சொல்கிறீங்க, ஆனால் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருதுல்ல சார்? எக்ஸ்போர்ட் வந்துங்க அதில் ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலா இருக்குன்னா, சம்டைம் வந்து எக்ஸ்போர்ட் கூடும், சம்டைம் குறையும். இப்போ பல்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மக்கள் இந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பீகார்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இது நாள் வரைக்கும் நம்ம இம்போர்ட் ஆஃப் பல்சர்ஸ் வந்து ஜாஸ்தி ப்ரைஸ் இருந்தது. டன்ஸும் ஜாஸ்தியாக இம்போர்ட் பண்ணோம். அதனால் நம்மளுடைய எஸ்க்ரோ அக்கௌண்ட்டு நிறைய லூஸ் பண்ணோம். இந்த தடவை தான் என்ன பண்ணாங்க, அதுக்குன்னே ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி இங்கே லோக்கல் ப்ரொடக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். லோக்கல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த 3 சோளம் என்னமோ 3 இருக்குல்ல, அந்த 3 பல்சர்ஸுக்கு வந்து அவங்க $3 மினிமம். அது தனி கதை, அது தனி. ஆனால் இவங்களை வந்து ஸ்பெஷலாக பேக்கேஜ் பண்ணி அவங்கள அதை நர்ச்சர் பண்ணி தே வாண்ட் டு க்ரோ இன் டிஃப்ரெண்ட் லெவலில் க்ரோ பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. சார், பிஜேபி கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்ததாக சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேட்டா படி எக்ஸ்போர்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில் குறைஞ்சிட்டே வருது இல்லை சார்? எக்ஸ்போர்ட் எப்போதுமே ரீசெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிரில் வந்து எக்ஸ்போர்ட் சில பிரில் பார்த்தீங்கன்னா கோல்டு இம்போர்ட்டே இருக்காது, திடீர்னு இம்போர்ட் ஜாஸ்தி ஆகும். கோல்டு இம்போர்ட் ஜாஸ்தி ஆகும்போது என்னென்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் டெபிசிட் வரும். திடீர்னு ஃபியூவல் ஜாஸ்தியாக வரும். வெறும் $30 பேரல் விற்று திடீர்னு $60 $70 போகும். அப்போது ஒரு டெபிசிட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டெபிசிட்டுக்கு பல காரணம் இருக்குது. நம்ம ஊர்லேயும் என்னென்னா விவசாயத்தில் சில ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். நமக்கு புயல் வந்திருக்கும், வெள்ளம் வந்திருக்கும். அதனால் சில தானியங்கள், முக்கியமான தானியங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம், அது அனுப்பாமல் போயிடும். இந்த மாதிரி டெபிசிட் வந்து ஒரு ஜென்ரல் டெபிசிட் அப் அண்ட் டவுன் இருக்கும், அதை விட்டுருவோம். பொருளாதாரத்தில் அதில் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ நமக்கு பெரிய இஷ்யூ எக்ஸ்போர்ட்டில் நமக்கு என்னென்னாங்க, நம்மளோட ஆர்டிஃபேக்ட் வந்து நம்ம நாட்டை விட்டு நிறைய அனுப்பணுங்க.
ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து லாபம் ஜாஸ்தி. கைவினைப் பொருட்கள் இப்போ இருக்குல்ல. கூட பட்ஜெட்ல வந்து டாய்ஸ் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஆமாம், சொல்லியிருக்காங்க. டாய்ஸ் growth இருக்குது. டாய்ஸோட growth இந்தியாவில் நல்ல எக்ஸாப்டன்ட் growth இருக்குது. நீங்கள் இன்னொன்று சொல்லவா, நம்ம நாட்டிலேருந்து வேஸ்ட் பேப்பர் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது தெரியுமா? லார்ஜ் வேஸ்ட் பேப்பர் எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இப்போ எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்பு இதுலனா சீரியஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 பட்ஜெட்டில் அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 5 கோடி 10 கோடி ஆயிருக்காங்க. 10 கோடி 20 கோடி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதை பெஞ்ச் மார்க்கு 20 கோடி டர்ன் ஓவர், 125 கோடி 225 கோடி ரூபா வரைக்கும் இந்த எஸ்எம்இ ஃபேக்டர்ஸில் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஏன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி வரும்போது தான் என்ன ஆகும்னா, அந்தந்த ஊரில் இப்போ எப்படி டெண்டர் போகும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த குவாலிஃபிகேஷனை கூட நம்ம நிறைய கம்பெனி ஆஸ் எ எக்ஸ்போர்ட்டர் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் வெளிநாட்டில். அதுக்கெல்லாம் இந்த ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு தேவையாக இருக்குது. அதெல்லாம் புரிதல் பண்ணிக்கிட்டு தான் இப்போ பண்ணுறாங்க. என்னோட நம்பிக்கை என்னென்னா, இப்போ அக்ரி இண்டஸ்ட்ரியோட க்ரோத் ஆன் எக்ஸ்போர்ட் வந்து 2030 நம்ம லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இருப்போம் வேர்ல்டு வைடு. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டு, இப்போ இஸ்ரேலு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நானே வந்து ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமுக்கு ஒர்க் பண்ணோம், நான் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டோட சீரியஸாக ஒர்க் பண்ணேன். வி வாண்ட் டு கோ ஃபார் 20,000 hectares ஆஃப் லேண்டை எடுத்து ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் பண்ணேன். எதுக்கு நான் பண்ண நினச்சேன்னா, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆமாம் சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, நான் இப்போ அண்ணாமலை கூட அவர் என்ன சொன்னார், நான் வந்து விவசாயம் பண்ண வரேன்னு தானே வேலையை வேணான்ட்டு வந்தார். ஸோ இது மாதிரி இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு கொஞ்சம் தன்னை நேச்சரோட வச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதில் வருமானம் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. தயங்குறது. ஆனால் இப்போ இதை வந்து நம்ம மாற்றி கொடுக்கறதுக்கு நான் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பழைய கவர்மெண்ட் இருக்கும்போது ஐ ப்ரெசென்டட் டு த கவர்மெண்ட். அப்போ இருந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எல்லாருக்கும் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமை தமிழ்நாட்டில் எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அது மட்டும் நம்மளால் அந்த மாதிரி ஸ்கேல்லாம் இப்போ இந்த பட்ஜெட் 2025 பட்ஜெட்டில் அவங்க மோடிஜி கொடுத்துருக்கிறதுனால இப்போ நானும் எங்கள் மாநில தலைவரோடலாம் பேசி நாங்கள் டெல்லிக்கு போய் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படி யூத்தை வந்து இதில் எவால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பண்ணும்போது என்னென்னா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை தாண்டி ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்க யங்ஸ்டர்ஸு வி ஹவ் டு கோ ஃபார் அ கேம்பஸ் இன்டர்வியூ ஃபார் ஆர்ட்ஸ் காலேஜ். என்னோட விஷன் அதுதான். நான் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சீரியஸ் ஃபோக்கஸே எதாக இருக்கும்னா, ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கவங்க பிகாம் படித்தாலும் சரி, நீ பிஏ லிட்ரேச்சர் படித்தாலும் சரி, பிஏ ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரி, பிஎஸ்சி நீ என்ன வேணால் படி, பிஎஸ்சி பிகாம் என்ன வேணால் படி ஆர்ட்ஸ் காலேஜில். ஆனால் உனக்கு அக்ரிகல்ச்சருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் ப்ரூவ் பண்ணோம்னா, இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமோட என்ஹான்ஸ்மெண்ட் என்ன ஆகும்னா, இப்போ நிறைய செயின் ஷாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இன்றைக்கி பழமுதிர் நிலையம் இல்லாமல் நல்ல ரேட்டுக்கு விற்றுருக்காங்க. அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியை பண்ணி தே மேட் அ பிக் மணி. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரண டீ கடையிலேருந்து ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிராண்ட், தெர் ஆர் சோ மெனி பிராண்ட்ஸ் இஸ் பின் ஏ டு பி ஏ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட். இப்போ தமிழ்நாட்டில் ஏ டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கும் அவங்க வந்து மார்க்கெட்லேருந்து தான் எடுக்கிறாங்க ப்ராடக்ட். இப்போ எப்படி பண்ணணும், வெளிநாட்டில் இப்போ ஜப்பானுக்குலாம் போனீங்கன்னா தெரியும், ஒரு ஃபார்மு ஒரு குறிப்பிட்ட பொருளை அந்த கடைக்கு மட்டுமே சப்ளை பண்ணுவாங்க, வேறு எந்த கடைக்கும் சப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷு ஒரே ஃபிஷ் ஃபார்ம் இருக்கும், அவங்க ஒரே கடைக்கு மட்டுமோ அந்த கடையில் மட்டும்தான் அந்த ஃபிஷ் இருக்கும், அந்த கடையில் தான் நீங்கள் சாப்பிடலாம். அது ஒரு தனி சுவையோடு பண்ணுவாங்க. வேல்யூ நல்லாயிருக்கும், அங்கே க்ரௌடும் நல்லாயிருக்கும், டர்ன் ஓவரும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து கன்வெர்ட் பண்ணி இனிமேல் வந்து நீங்கள் சாப்பிட்ற பீன்ஸோ வெண்டிக்காயோ முருங்கைக்காயெல்லாம் we have to create a different value proposition. அதோட குவாலிட்டி, இப்போ முருங்கைக்காயோட ஃபண்டமெண்டல் ஸ்பெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஒரு முருங்கைக்காய், நல்ல முருங்கைக்காய்க்கு ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக்காக நம்ம இன்றைக்கி ப்ரூவ் பண்ண முடியும். அந்த ஸ்பெக்ஸாக ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி இருக்குன்னா இல்லை. இன்றைக்கி வாழைப்பழம்லாம் நம்மளால் சாப்பிட முடியல, நாக்கு அரிக்குது, நாக்கு புண்ணாகுது. காரணம் என்னென்னா, இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி, அது ஒரு நேச்சர் ப்ராடக்டை ஆர்டிஃபிஷியலாக ஏதோ கெமிக்கல்லாம் போட்டு கெடுக்குறாங்க. இப்போல்லாம் நாங்கள்லாம் வாழைப்பழமே சாப்பிட்றத விட்டுட்டோம் எங்கள் வீட்டில். என்னென்னா எங்கள் நாக்கெல்லாம் புண்ணாயிருது. அப்போ ஏதோ சம்திங் ராங். இப்போ நல்ல வாழைப்பழம் கொடுக்குறதே இப்போ முக்கியமாகிடுச்சு.
ஸோ இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் ஹெல்ப் பண்ண போகுது. நான் விச் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் அவர் கவர்மெண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு பில்ட் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பீப்புள்கிட்டையும் கேம்பஸ் இன்டர்வியூ போகணும். ஆனால் இட்ஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், இட்ஸ் ஃபார் தேர் பர்சனல் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் இனிமேல் கேம்பஸ் இன்டர்வியூ போகணும். நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் போனால் தான் நம்ம நீங்கள் சொன்ன எக்ஸ்போர்ட் ஜிடிபி க்ரோத் ஆஃப் எக்ஸ்போர்ட் சைடில் க்ரோத்துக்கு நிறைய வேல்யூ ப்ரொபோசிஷன் கிடைக்கும். எக்ஸ்போர்ட்டை நீங்கள் வெளிநாட்டில் கன்வின்ஸ் பண்ணணும்னா வெறும் நீங்கள் ஒரு ப்ராடக்டாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பெர்ஃப்யூம் இருக்குது, வெர்சாச்சி இருக்குது, லூயி விட்டான் இருக்குது, மவுண்ட் பிளாங்க் இருக்குன்னா அது வெறும் ப்ராடக்ட் தான். அதுவும் பேனா தான், பெல்ட்டு தான், ஷூ தான். கரெக்டாக ஏன் நீங்கள் பர்சீவ்டு வேல்யூ அவ்வளோ ரூபா கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த லெதர்லேருந்து தே ஹாவ் அ ஸ்பெக்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெக்ஸை நீங்கள் எந்த நாடில் போய் டெஸ்ட் பண்ணாலும் அந்த எக்ஸாக்ட் ஸ்பெக்ஸ் இருக்கும். அதனால தான் அதுக்கு வேல்யூ. இப்போ மெர்சிடிஸ் காருக்கு அந்த வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவில் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டுக்கு போகவே இல்லை. நம்ம அது போகணுமா வேண்டாமா? உங்கள் காலத்தில், உங்கள் யூத் காலத்தில் வேணுமா வேண்டாமா? நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்தியாவில் வாழணுமா வேண்டாமா? அதுக்கு ஒரே கவர்மெண்ட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே கவர்மெண்ட் பாரதிய ஜனதா, மோடி தலைமையில் இருக்க கவர்மெண்ட் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் தே ஹேவ் விஷன் ஃபார் தீஸ் திங்ஸ். சரி, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, ஆனால் இந்தியாவில் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியோட கெப்பாசிட்டி ஒரு 100 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணனா இந்தியாவோட கெப்பாசிட்டியோ அந்த கம்பெனியோட பீக் கெப்பாசிட்டியவே நம்ம ஒன்றும் ரீச் பண்ணது கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஒரு ஒரு வேர்ல்டில் ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை ஃபுல்லாக இப்போ டெக்ஸ்டைல் டிமாண்டை ஃபுல்லாக பங்களாதேஷ் தானே இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தானே எக்ஸ்போர்ட் ஒரு பண்ணுறோம். ரீசன்ட் பாஸ்டில் நான் வந்து பங்களாதேஷ் போயிட்டு வந்தேன் இதே டெக்ஸ்டைல் விஷயத்துக்கு. ஆனால் நான் போனது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி, ஐஓடி பண்ணுறதுக்காண்டி நான் போயிருந்தேன் அந்த நாட்டுக்கு. என்ன பங்களாதேஷில் என்ன அட்வான்டேஜ், நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, அவங்க வந்து நிறைய அரசாங்கத்தை மீறி நிறைய வேலை பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம நாடு அரசாங்கத்தை மீறி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி லார்ஜர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸுனால நமக்கு என்னென்ன இடர்பாடுகள், எக்ஸ்போர்ட்டில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாத, நம்ம நல்ல குவாலிட்டியும் கொடுத்து சீப்பாக கொடுக்கறதுக்கு எதுவெல்லாம் கொஞ்சம் டெபிசிட்ஸ் இருக்குல்ல, இந்த டெபிசிட்ஸ் எல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு அதை ரீசெட் பண்ணிட்டா, எனக்கு தெரிஞ்சு இப்போவே இந்த எம்எஸ்எம்இ பெனிஃபிட், இந்த பட்ஜெட்டோட பெனிஃபிட்லேயே கோயம்புத்தூர்லாம் நல்ல பெரிய எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம அதை தாண்டி நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து 2026 பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ பிகம் அ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ் லைக் சைனா. அந்த ஸ்டேஜ் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து அபரிதமாயிரும். நம்ம கண்ட்ரி இஸ் கோயிங் ரைட் பார்த்துங்க, அதில் ஒன்றும் கவலையே பட வேண்டாங்க. டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து நம்ம பொருளாதாரமும் நல்ல ஓரளவுக்கு வளர்ச்சிக்கு வந்திருக்கு. பெர் கேபிட்டா இன்கமும் பயங்கர க்ரோத்துக்கு வந்திருக்கு. அதெல்லாம் யூ கேன் சி இந்த இண்டெக்ஸ். $2000 இருந்ததெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ டாலருக்கு போயிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்களோட ஒரு அரசியல்வாதியாக பாரதிய ஜனதா கட்சி பர்சனாக என்னோட கவலை என்னென்னா, தன்னிறைவு அடையணும்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கொஞ்சம் யூபி, இது மாதிரி குரோத்தெல்லாம் தாண்டி எல்லா ஸ்டேட்டுமே ஈக்குவலாக வளர்ந்தால் தான் என்ன ஆகும்னா, இந்த இமிகிரண்ட் டு த ஸ்டேட்டு குறையும். அந்தந்த ஸ்டேட்லேருந்து இமிகிரண்ட் மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, லோக்கல் பீப்புளுக்கு வேலை குறைஞ்சி. இப்போ நம்ம குறைச்ச ரூபாய்க்கு பீகார்லேருந்து ஆளில் வேலைக்கு எடுத்துகிட்டு வந்தால் இங்கே படித்த பையனுக்கு வேலை கிடைக்கல, இவன் இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெபிசிட்ஸ் எல்லாம் சரி பண்ணி சர்ஃபேஸ் டவுன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, எல்லா ஸ்டேட்டுமே ஏதோ ஒரு ப்ராசஸில் க்ரோத்துக்கு வரணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய படித்த பையங்களையும் ரிசோர்ஸையும் அவங்களே பயன்படுத்திக்கிற மாதிரி வந்தால் தான் நம்ம நாட்டில் வந்து சேவிங்ஸும் ஜாஸ்தியாகும். நமக்கு சேவிங்ஸ் வேணும். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த ஊரோட செலவு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தானே நீங்கள் உங்கள் ஊருக்கு அனுப்ப முடியும். அதே சம்பளத்தை நீங்கள் இங்கே வாங்கினா அவ்வளோ சேவிங் உங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து வாழ்வாதாரம் வந்து அவ்வளோ செலவு கிடையாது. அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போதோ யூரோப்பியன் கண்ட்ரியெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளாம் ஆக்சுவலாக வி ஆர் லிவிங் இன் மச் மோர் பெட்டர். ஒரு சாதாரண ப்ரெட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட €1 விற்கிறான். €1 90 அது. நம்ம ஊரில் ஒரு பிரெட் லோஃப் அவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறது இல்லைல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம நாடு ரொம்ப சீப்பர். அதனால் அந்தந்த ஊரில் இப்போ நம்மளே இப்போ என்ன சொல்கிறோம்னா, அர்பன் மூவ்மெண்ட்டுக்கு குறைக்கணும், ரூரலில் பீப்புள் நிறையா இருக்கணும்லாம் இந்த தடவை மோடிஜி பேசியிருக்காரு. எதுக்காண்டி பேசியிருக்காருன்னா, அவங்கவுங்க இடத்துல இருக்கும்போது இப்போ அவனுக்கு வீடு இருக்கும்,
இன்னொரு ஊருக்கு போனால் ரூம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை வீடு வாடகைக்கு எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஊரில் இருக்கும்போது நிறைய யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி. நீங்கள் இப்போது நம்ம நாடோட பொருளாதாரம் எங்கே எடுத்துகிட்டு போகணும்னா அந்தந்த ஊரில் வளர்ச்சி வரணும், கிராமமாக வளர்ச்சி வரணும், ஊராக வளர்ச்சி வரணும், நகரமாக வளர்ச்சி வரணும். எல்லா வளர்ச்சியிலையும் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும். இதை நோக்கி போனால் தான் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய தன்னிறைவுக்கு வரும். இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.